புகழ்பெற்ற திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் திருக்கார்த்திகை தீப திருவிழாவுக்கான பூர்வாங்க பணிகள் தொடங்குவதற்கான பந்தக்கால் நடும் நிகழ்வு நடைபெற்றது. இதுகுறித்தான விவரங்களை நம்முடைய செய்தியாளர் சசிகுமார் வழங்க நாம் கேட்கலாம். சசிகுமார், பந்தக்கால் நடும் விழா தொடர்பான மேலும் விவரம். வணக்கம். திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயில் உலக பிரசித்தி பெற்ற தலங்களில் மிக முக்கிய தலமாக பார்க்கப்படுகிறது. அதிலும் குறிப்பாக பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னி ஸ்தலமாக திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயில் விளங்குகிறது. மேலும் பார்த்தோம் என்றால் மலையே சிவனாக இருக்கக்கூடிய இந்த திருவண்ணாமலையில் கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய திரு கார்த்திகை தீப திருவிழா மிகவும் பிரசித்தி பெற்ற ஒன்றாக பார்க்கப்படுகிறது. பல்வேறு திருவிழாக்கள் நடைபெற்றாலும் மிக முக்கிய திருவிழாவாக இந்த திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயிலில் நடைபெறக்கூடிய இந்த திரு கார்த்திகை தீப திருவிழா நடைபெறுகிறது. திரு கார்த்திகை தீப திருவிழா டிசம்பர் 4ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி டிசம்பர் 13ஆம் தேதி அதிகாலை 4 மணிக்கு பரணி தீபமும், அன்று மாலை மலையே சிவனாக இருக்கக்கூடிய 2668 அடி உயரத்தில் மகா தீபமானது ஏற்றப்படும். இந்த மகா தீப நிகழ்வானது மலையை சுற்றி 14 கிலோமீட்டர் சுற்றளவில் உள்ள பக்தர்கள் பார்க்கக்கூடிய இந்த நிகழ்வானது நடைபெறும். இந்த திரு கார்த்திகை தீப திருவிழா தொடக்க நிகழ்ச்சியாக பூர்வாங்க பணிகள், அதாவது இந்த கோவிலினுடைய இருக்கக்கூடிய அந்த 10 நாட்கள் திருவிழா நடைபெறக்கூடிய அந்த சாமி வெளியே வரக்கூடிய ரதங்கள் பணிகளானது செப்பனிடும் பணிகளானது தொடங்கும். அதற்காக இன்று கன்னியா லக்னத்தில் இந்த பூர்வாங்க பணிகளானது சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயிலினுடைய சம்பந்த விநாயகர் சன்னதி முன்பாக பந்தக்காலுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்றது. முன்னதாக அருணாச்சலேஸ்வரர் மற்றும் உண்ணாமலை அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் அலங்காரங்கள் நடைபெற்று பந்தக்காலுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்று தீபாராதனையானது நடைபெற்றதை தொடர்ந்து அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயிலினுடைய ராஜகோபுரம் முன்பாக அமைந்திருக்கக்கூடிய அந்த பகுதியில் பந்தக்காலானது முகூர்த்தமானது நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அண்ணாமலையாருக்கு அரோகரா என பக்தி முழக்கமிட்டு பக்தி பரவசத்துடன் அந்த நிகழ்வானது நடைபெற்றிருக்கிறது. தற்போதைய விவரங்களுக்கு நன்றி சசிகுமார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.